ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 1, சாப்டர் 1, ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், கிளாஸ் 15. என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் யூனிட் 1ஓட ப்ளேலிஸ்ட் வரும். ஸோ அது மூலமாக எல்லா வீடியோவும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 15th problem. A system of parallel force are acting on a rigid bar. ஸோ ரிஜிட் பார் மேலே வந்து ஒரு கடினமான ஒரு பார் மேலே வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் parallel force வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிகரில் கொடுத்துருக்கதான் சொல்லிட்டாங்க. ஸோ reduce the system to, so we have to find the direction of the system, that is a single force and a single force and a couple at A, single force and couple at B. அதாவது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது அந்த பாரில் ஆக்ட் ஆகிறதுல ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு அதை ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்டன்ட் ஏ வித் ஏ அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசல்டன்ட் வித் பி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கீழே இருக்க டயக்ராம் பார்ப்போம். ஏசிடிபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அதாவது ஏபின்றது ஒரு ரிஜிட் பார். அதில் வந்து ஏன்ற பாயிண்டில் 32.5 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகிருக்கு, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து வேறு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேறு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கனால இது வந்து ஒரு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இது பேரலல் ஃபோர்ஸ் தான், பட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். போன சம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லைக் பேரலல் ஃபோர்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருந்திருக்கும். இப்போது டைரெக்ஷன் மாறி இருக்கனால இது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ அதுக்கான என்ன சிம்பிள்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்ததுன்னா அது பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம், கிளாக் வைஸ் மூமெண்ட்னு எடுத்துக்கணும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்ததுன்னா அதை ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இதை நெகட்டிவ் சைனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ 32.5 நியூட்டன். டவுன்வர்ட் ஃபோர்ஸில் சி பாயிண்டில் வந்து 150 நியூட்டன் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ டி பாயிண்டில் அப்வர்ட் ஃபோர்ஸ் 67.5 நியூட்டன் அண்ட் பியில் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 100 நியூட்டன். ஸோ ஏசிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சிடிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். டிபிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டர். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு வந்து 1 + 1 + 1.5, தட் இஸ் 3.5 மீட்டர் வந்து ஓவரால் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா பார்ப்போம். ஸோ கிவன் டேட்டா ஃபோர்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா 32.5 நியூட்டன், ஃபோர்ஸ் பி 150 நியூட்டன், ஃபோர்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 67.5 நியூட்டன், ஃபோர்ஸ் பி வந்து 110 நியூட்டன். ஸோ ஏசியோட லென்த் 1 மீட்டர் அண்ட் சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அண்ட் பிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டர். ஸோ டு ஃபைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் சிங்கிள் ஃபோர்ஸ் அண்ட் ஏ கப்புள் அட் ஏ. ஸோ ஒரு ரிசல்டன்ட் அதோட ஏவோட ஃபோர்ஸையும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் அட் பி. ஸோ ரிசல்டன்ட்டும் பின்ற ஃபோர்ஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரிசல்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ரிசல்டன்ட் வேல்யூ டயக்ராமில் கீழே கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. அப்போ அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. சிங்கிள் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆர் ஈக்குவல் டு எல்லா ஃபோர்ஸையும் நம்ம கொடுத்துருக்க எல்லா ஃபோர்ஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்கே தான் நம்ம நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைனை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்றனால 32.5 பாசிட்டிவ்லையும், இது டவுன்வர்ட் ஃபோர்ஸில் 150ன்றனால -150, மறுபடியும் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ ப்ளஸ் 67.5, மறுபடியும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் -10. ஸோ ஆரோட வேல்யூ வந்து நம்ம டோட்டலாக -60 நியூட்டன் சொல்லிட்டு எடுத்து வரோம். அப்போ -60 ஆர் கண்டுபிடிச்சனால ரிசல்டன்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கான டயக்ராம் ஏபி அப்படின்ற பாயிண்டில் வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஆர் வந்து 60 நியூட்டன். நான் டவுன்வர்டு ஆரோ வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த ஃபோர்ஸ் டவுன்வர்டு இருக்கிறனால, ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்க ரிசல்டன்ட் வந்து மைனஸில் வந்திருக்கு, அதனால் இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்டம் தெரியணும். ஏலேருந்து எவ்வளோன்றது தெரியணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் ஏ கொடுக்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட். ஸோ ஆர் இன்ட்டு எக்ஸ். ஸோ ரிசல்டன்ட்டோட டிஸ்டன்ஸ் தெரியாது, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை ஈக்குவல் டு ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டுக்கு 32.5 வந்து பார்த்திங்கன்னா ஏ பாயிண்ட்லேயே வந்து ஆக்ட் ஆகிருக்கனால அதுக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ அதை எடுத்துக்கல. நான் அடுத்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் -150 இன்ட்டு ஏசி, டிஸ்டன்ஸ் வந்து ஏசி. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 67.5, டிஸ்டன்ஸ் வந்து ஏடி. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா -10 டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஏபி.
இப்போ நம்ம ஏசிக்கு வேல்யூ தெரியும், ஆருக்கு வேல்யூ தெரியும், ஏடிக்கு வேல்யூ தெரியும், ஏபிக்கு வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாம். -60 into x ஈக்குவல் டு -150 into ஏசியோட வேல்யூ 1 அண்ட் ஏடியோட வேல்யூ 2 அண்ட் ஏபியோட வேல்யூ 3.5. ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்க்குறோம். 60 into x வந்து 60xன்னு வந்துடுது. -60x ஈக்குவல் டு -150 into 1 வந்து -150 தான். 67.5 into 2 வந்து +135. -10 into 3.5 வந்து -35. ஸோ இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா -60x ஈக்குவல் டு -15 வந்துடுது. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு லெஃப்ட்டில் இருக்க 60 வந்து ஈக்குவல் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிவைட் ஆகிடுது. ஸோ x ஈக்குவல் டு -50 டிவைட் பை -60 மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 50/60 வந்து 0.833 மீட்டர் வருது. அப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரிசல்டன்ட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.833 மீட்டர். ஸோ ஈன்ற பாயிண்டில் வந்து அது வந்திருக்குதா சொல்ல போகிறோம். அப்போ ஏசிக்கு நடுவில் தான் வந்து ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கப்புள் ஃபோர்ஸ், அதாவது சிங்கிள் ஃபோர்ஸ் அட் கப்புள் ஆஃப் ஏவும் வந்து சேர்த்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறனால ஏல எவ்வளோ மூமெண்ட் இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் நான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அது 60 நியூட்டன் சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏல. அதுவும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ் அட் ஏ கப்புள் ஆஃப் ஏ. ஸோ மொமெண்டம் ஆஃப் கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ் 60 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சது தான். ஓகேங்களா. ஸோ 60 into 0.833 அதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா -49.98 நியூட்டன் மீட்டர். ஸோ அதோட மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆஃப் கப்புள் ஃபோர்ஸ் அட் பி. ஸோ பிலேருந்து பார்க்கும்போது இப்போ ஓவரால் நம்ம லென்த்து 3.5 தெரியும். அப்போ 0.833 போயிடுச்சுன்னா 3.5லேருந்து ரிமைனிங் 2.667. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் மொமெண்டம் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்டன்ட் வந்து 60 into 2.667 அங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 60 into 2.667. ஸோ அதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 160.02 நியூட்டன் மீட்டர். ஸோ ஏலேருந்து மொமெண்டம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு -49.98 நியூட்டன் மீட்டர். பிலேருந்து மொமெண்டம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 160.02 நியூட்டன் மீட்டர். ஸோ நான் இங்கே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கிறதுக்கு காரணம் வேல்யூவில் என்னென்னா, இப்போ ஈன்ற பாயிண்ட், அதாவது ரிசல்டன்ட் இருக்க பாயிண்ட்லேருந்து ஏக்கு வரணும்னா நம்ம நெகட்டிவ் டைரெக்ஷனில் வரும். ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன் நான் ஆன்சரில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈலேருந்து பி வரதுக்கு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் வர போகிறோம். அதனால் இங்கே பாசிட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரிசல்ட் பார்ப்போம். ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் டு 60 நியூட்டன் நம்ம கண்டுபிடிச்சது. -16 போட்டிருப்போம். ஆனால் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்றனால தான் மைனஸில் அங்கே போட்டிருந்தேன். ஆனால் வேல்யூ வந்து ஆக்சுவலாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 60 தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபோர்ஸ் அட் ஏ கப்புள் அட் ஏ அப்படின்னும் போது அதோட மொமெண்டம் வந்து -49.98 நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் அட் பி, அது வந்து பார்த்தீங்கன்னா 160.02 நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.